ஹாய்ங்க. நம்ம நிறைய பேரோட பழகும்போது சில பேர்கிட்ட மட்டுமே வந்து நம்ம அவங்க கூட பழகவே முடியல, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டாக்ஸிக்கா இருக்குன்ற வார்த்தையை நம்ம ஏன் சொல்றோம், நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா வந்து அவங்க நம்ம கிட்ட பேடா இருக்கும்போது நம்ம அதை அப்படி யோசிப்போம். ஆனா ஆக்சுவலி வந்து நம்ம கிட்ட பேடா மட்டுமே இருந்தாங்கன்னா அது டாக்ஸிக் இல்லை. நம்ம வந்து ஐயோ இது நமக்கு செட் ஆகாது, நம்ம வந்து விட்டுட்டு ஓடி வந்துடுவோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு சில நேரம் பேடா இருக்காங்க, ஒரு சில நேரம் குட்டா இருக்காங்க. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே இல்லாம கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்ற மாதிரி அவங்க பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயம் நம்ம அவங்க மேல அன்பு வச்சுட்டோம், அவங்கள்ட்ட போகவும் முடியல, இருக்கவும் முடியல அப்படின்னும் போது வர்ற ஒரு திணறல் இருக்கு இல்லையா, அதுதான் டாக்ஸிசிட்டி. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, இது வந்து வெறும் கப்பல் இல்லைங்க, எனிதிங். அது வந்து எந்த விதமான ஃபேமிலியில இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கலாம், அக்வைண்டன்ஸ்ல இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாங்க. அது எதா இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு அந்த மாதிரினா அதை வந்து கிளியர் பண்ணி உங்களை வந்து அதுல இருந்து விலகிறதுக்கான வழியை மட்டுமே பாருங்க, அதான் நமக்கு நல்லது.